வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கான நல்லா பாசிட்டிவா இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 373 பாயிண்ட் அப்பு, நிஃப்டி 50 11.35 கிட்ட அப்பா இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவ் செக்மெண்டா மூவ் ஆயிருக்கு. குறிப்பா பேங்க் நிஃப்டி மட்டும் 323 பாயிண்ட் கிட்ட அப்பா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் க்ரூட் ஆயில் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் வந்து 12 வந்திருக்கு. ஸோ இது வந்து காமன் கண்டென்ட்னு அர்த்தம். வீடியோக்குள்ள ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் கிரியேஷன், க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் குறிப்பா யூஎஸ் ஸ்டாக்ஸ் பத்தின இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஈவினிங் வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃப்ரைடே ஈவினிங் வீடியோல இருந்து. ஸோ தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஈவினிங் வீடியோ மறக்காம பாருங்க. யூஎஸ் மார்க்கெட் பத்தி ஹை லெவல் பேசிட்டு யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம சேனலுக்கான கோல்டன் லிஸ்ட்டை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறோம். அந்த கோல்டன் லிஸ்டோட ஸ்டாக்ஸை தான் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம். இதே மாதிரி இந்தியாவில் ஜிஎக்ஸ் நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கான லிஸ்ட் கொடுங்க ப்ரோ, ஸ்டாக்ஸ் டு கன்சிடர், அதை பத்தி நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரியான கோல்டன் லிஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஎஸ்க்கான கோல்டன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை ஃப்ரைடே ஈவினிங் பார்க்கலாம், அதாவது இன்னைக்கான ஈவினிங் பார்க்கலாம். அண்ட் அப்கமிங்ல இந்தியாவோட லிஸ்ட்டும் பார்ப்போம். ஸோ கீ நியூஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஓவர்வியூ. மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாளில் பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சு. அப்படி இருந்தும் நிஃப்டி மிட் கேப் வந்து -0.44% கிட்ட விழுந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் தான் பிராமினா நடந்திருக்கு. ஸ்மால் கேப் பிளஸ் 0.48% அப்பா இருக்கு. இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2.6% கிட்ட மூவ் ஆயிருக்கு. கேஜஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா புல்லிஷ் சொல்ல முடியாது, சைட்வேஸ் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்ததுல கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.31% அப்பு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.07, ஃபார்மா ஃபிளாட், எஃப்எம்சிஜி நெகட்டிவ், எனர்ஜி நெகட்டிவ். இன்னைக்கு வேர்ஸ் நெகட்டிவ் வந்து ரியல் எஸ்டேட்டும், ஆட்டோவும், மெட்டல்ஸும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐடியும் சேர்த்து. கீ நியூஸஸ் நம்ம பார்த்தா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை 5.25ல ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 5.25ல ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள எடுத்துட்டு காசை எடுத்துட்டு வருவாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியல. பட் லாங் டேர்முக்கு ஆர்பிஐ இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட் மூவா பார்த்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால நிறைய ஹவுசிங் செக்டார் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நேத்துக்கான நாள்ல பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கான நாள்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யூஎஸ் ஈரான் கீழே ஆல்மோஸ்ட் பி ஸ்டாக்ஸ் எல்லாம் முடிஞ்சு நார்மலைஸ் ஆயிட்டு வர ரீசனால க்ரூட் ஆயில் 80 கீழே போய் கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் அப்டேட் பார்த்ததுல டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் 2.6% அப்பு, ஹெச்ஏஎல், எம்டார், பிடிஎல், ஜிஆர்எஸ்சி, டைனமெட்டிக், கொச்சின் ஷிப்யார்டு, மேசகன் டாக்கு, ஜென் டெக்னாலஜிஸ், பாராஸ் டிஃபென்ஸ், பிஎம்எல் இது எல்லாமே 3 to 6% கிட்ட அப்பா இருக்கு. நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எம்டார் பொறுத்த வரைக்கும் ப்ரோ இது வந்து மார்க்கெட்டை யாரோ சிமுலேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் அந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுல ஹெச்ஏஎல், பிஎல், ஸோ நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் பிக் பண்றது ஹெச்ஏஎல் அண்ட் பிஎல். இது ஒரு நல்ல ஜோன்ல வரும்போது கன்சிடர் பண்ணுங்க. க்ரோத் வந்து பாசிட்டிவா இருக்கும். கேரேஜ் ரெயிலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில ப்ராஜெக்ட் க்ரோ ஆகிறதுல 1.78 ட்ரில்லியன் கிட்ட ஃபினான்ஷியல் இயர் 2026 கைடன்ஸ் இருக்கு. அண்ட் 3 ட்ரில்லியன் பை ஃபினான்ஷியல் இயர் 2029க்கான பிளான்ஸ் இருக்கு. 19% சிஏஜிஆர். இந்த கம்பெனியை நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்து தான் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு அவசரப்பட்டு உள்ள போயிட வேண்டாம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார் ஆன் அன் ஆவரேஜ் 11% கிட்ட இயர் ஆன் இயர் க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, பேர் மினிமம். ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா லாங் டேர்ம்ல க்ரோத் கிடைக்கும். ஸோ டிஃபென்ஸ் செக்டார் பத்தின ஸ்பெசிஃபிக் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் எப்போ என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்டெல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பொட்டன்ஷியல் டாரிஃப் ரைஸ்க்கான பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்லிமிட்டட் டேட்டா அட் லோ பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல கொடுக்கறதுக்கான பிளான்ஸும் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல. ஆதித்யா பிர்லா குரூப் பொறுத்த வரைக்கும் வோடஃபோன் ஐடியாவுக்கான ஃபினான்ஷியல் இயர் 2027க்கான ப்ரையாரிட்டி சொல்லிட்டாரு. ஆனுவல் ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் இயர் 2027ம் வந்துவிட்டது. எக்ஸிக்யூட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நெட்வொர்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான பிளான்ஸும், மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், புது கஸ்டமர் க்ரோத்தும் ஏர்னிங்ஸும் எடுக்கிறதுக்கான 3 ப்ரையாரிட்டியை வச்சிருக்காரு. ஸ்டீல் பொறுத்த வரைக்கும்
0.99% கிட்ட கீழே விழுந்திருக்கு. டாடா ஸ்டீலும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் டிக்ளைன் ஆயிருக்கு. பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஹிண்டல்கோ பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னான்னு 6 நாளா வின்னிங் ஸ்ட்ரீக் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. நோவலிஸ் வந்து Q1 ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எம்கே பொறுத்த வரைக்கும் 11 சைடு கிட்ட அப்வர்ட் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட சேனலுக்கான செக்டர் ஆஃப் ஸ்டாக்கை நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் பத்தி மட்டுமே பேசுவோம். ஏன்னா ஜென்ரலாக நியூஸ் வரும்போது நிறைய ஸ்டாக் பத்தி அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அதுல சில ஸ்டாக் வந்து ஃபில்லர்ஸா தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நல்ல வீக். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெவலப்பர்ஸ் எல்லாம் குஷியில கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆனாங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஜெனரல் இன்சூரன்ஸ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ரேலி ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 10% கிட்ட ஓவரால் ரேலி வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல நடந்திருக்கு. ஐடி பொறுத்த வரைக்கும் 0.9% கீழே விழுந்திருக்கு. குளோபலா ஐடில ஏஐக்கான பொட்டன்ஷியல் பூஸ்ட் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணிட்டு இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தா போட்டு அடி நடிக்கிறாங்க. ஓவர் நைட்ல நாஸ்டாக் வந்து 0.83% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் கொரியன் மார்க்கெட்டுமே 4.6% டிராப். அதை தொடர்ந்து இந்தியா மார்க்கெட்டு 0.95% டிராப். கார்பரேட் அண்ட் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்ஐசி, ட்ரெண்ட், ஹீரோ மோட்டார் கார்ப், பிரிட்டானியா, லுபின், சீமென்ஸ் எனர்ஜி, ப்ளூ ஸ்டார், பிரீமியர் எனர்ஜி, ஃபார்மா, இந்த மாதிரியான எம்கேர் ஃபார்மா, இந்த மாதிரியான கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து 6th ஆகஸ்ட் வருது. இதை நம்ம அப்கமிங் டேட்ல வந்து பார்க்கலாம். ஹீரோ மோட்டார்ஸ் மட்டும் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ரிசல்ட் 7th ஆகஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. பிபி ஃபின்டெக் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் 92%, பிரீமியம் வந்து பிரீமியம் அப்போ வந்து 41% கிட்ட ஓவரால் இருக்கு. ஸோ இது பிபி ஃபின்டெக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் இருக்கு. பயோகான் ப்ராஃபிட் வந்து 53% கிட்ட ஓவரால் ரைஸ் ஆயிருக்கு. பேயர் காப் சயின்ஸோட ப்ராஃபிட் வந்து 15.39% கிட்ட ஓவரால் அப்பு. பிரிகேட் ஹோட்டல் வந்து ப்ராஃபிட் 140% அப்பு. ஆல்மோஸ்ட் வந்து 17 கோடி பண்ணியிருக்காங்க 7 கோடியில இருந்து. ஸோ நிவின் ஃப்ளூரைன் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் டபுள் பண்ணியிருக்காங்க. நியூலாண்ட் வந்து ஹிட் ரெக்கார்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கான Q1 ரிசல்ட்ஸோட எல்லா ஸ்டாக் எடுத்து பார்த்ததுல பாசிட்டிவா இருந்துச்சு. வேர்ல்பூலோட ப்ராஃபிட் வந்து 30% கீழே விழுந்திருக்கு. ப்ளூ ஸ்டார் வந்து 14.9% டிராப். ஸோ இந்த மாதிரியான ஹவுசிங் அப்ளையன்சஸ் ஸ்டாக்ல எதை கன்சிடர் பண்ணலாம்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்பிசிசி பொறுத்த வரைக்கும் 801 கோடிக்கான ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஹோண்டா ப்ரோக்ராமும் சேர்ந்து ஒரு அட்வான்ஸ் வெஹிக்கிள் ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப்கான பிளான்ஸும் இருக்கு. டாடா ஹோண்டா சேர்ந்து. ஸோ லாரஸ் லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ட்ரில்லியன் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கான நாளில் 2 ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஜூனிப்பர் கிரீன் எனர்ஜி ரஃப்லி 9% பிரீமியம் வந்து கிரே மார்க்கெட்ல கடக்கிறதுக்கான பிளான்ஸ் இருக்கு. மணிபால் ஹெல்த் வந்து 11% கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ லீப் இந்தியா ஐபிஓ வந்து 7th ஆகஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஐபிஓல நான் ஜென்ரலா பெருசா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஐபிஓ பத்தி தெரிஞ்சுக்குன்னா சொல்லுங்க. அந்த வீக்கெண்ட்ல உங்களோட கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து சாட்டர்டே இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் செஷன் சாட்டர்டேக்கு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, ஸ்டாக் பத்தி பேசுனா போடுங்க. ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் சில ஸ்டாக்ஸ் போட்டிருக்காங்க, அதை பத்தி பேசி போடுறேன். ஸோ நம்ம பிஎம்மோட ஒரு வீடியோ வந்து மெட்டா வந்து பிளாக் ஆயிருச்சு. ஸோ இதனால ஜுகர்பர்க் வந்து அப்பாலஜி சொல்லியிருக்காரு. இது வந்து அன்இன்டென்ஷனல் பிளாக்கேஜுங்கிற மாதிரி சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் சொல்கிறேன். டெல்லி எஸ்ஐஆர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு செகண்ட் டைமுக்கு. யூஎஸ் விசா பொறுத்த வரைக்கும் டைட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்டேஷனில் ஒரு பேப்பர் விசானாலும் டக்குன்னு விசாவை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவார்கள். உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள எடுத்துட்டு வரதுக்காண்டி பயோபிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பாலிசியும் யூபி பிரைவேட் பிசினஸ் பார்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு 2 புது இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மூலமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. தமிழ்நாடு சைட்லயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம சிஎம் ஒரு பக்கம் ட்ரை பண்றாரு. இதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்லயும் அதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் எல்லா ஸ்டேட்டும் போட்டி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. இது ஓவரால் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலவே ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட்டா நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்கான நாளில் டாப் மூவர்ஸ் ரிலையன்ஸ், எஸ்பிஐ, பிஇஎல். ஸோ பிஇஎல் நான் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்த ஸ்டாக்கு. இப்போ பிரைஸ் வந்து 399 இருக்கு. 350 340 நல்ல பிரைஸ். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் 399 ஓகே தான். நீங்க என்டர் பண்ணா என்டர் பண்ணி வைங்க. பட் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா டிப் வரும்போது ஆவரேஜ் அவுட் பண்றதுக்கு பெட்டராக இருக்கும். நவீன் ஃப்ளூரைன் வந்து 8% அப்பு. நியூலாண்ட் லேப்ஸ் 10% அப்பு. ஆல்கர்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து 16%. HAL, BEL, மேசகான் வந்து 3 to 6% அப்பு. டாப் லூசர்ஸ் பவர் கிரிட்.
ஸோ பவர் கிரிட் பொறுத்த வரைக்கும் நிறைய அனாலிசிஸ்ட் வந்து மியூட்டட் growth தான் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. Q1 ப்ராஃபிட் வந்து ஸ்லிப்பான ரீசன்னால. டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் 1.91% டவுனு. ப்ராஃபிட் புக்கிங்கு 180 ருபீஸுங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸ் தான். நிறைய நிறைய அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் வந்து இவென்ச்சுவலி இந்த ப்ரைஸ் எல்லாம் கேட்சப் பண்ணிடும். இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜேஎஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் 1.66% டவுனு. செக்டார் வைடே இன்னைக்கான நாளில் மெட்டல்ஸை போட்டு அடிச்சிட்டாங்க. அதனால ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் விழுந்து விட்டது. ஆம்னிடெக் இன்ஜினியரிங் 14% டவுனு. ஹிண்டல்கோ 6 நாள் வின்னிங் ஸ்ட்ரீக்கை தொடர்ந்து இன்னைக்கான நாளில் பிரேக் ஆயிருக்கு. வோடஃபோன் ஐடியா என்ன ஆக போகுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். பிசி ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரெஷரில் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் பிசி ஜுவல்லர்ஸ் 9.6 9.3ல இருக்கு. ஒரு 8 ரூபி வரும்போது நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிசி ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டெப்ட்டை குறைச்சிட்டு வராங்க. ஸோ நான் இது இன்னும் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கல. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் நான் வைக்கிற ஸ்டாக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க்கு, பிபி ஃபின்டெக். டிஃபென்ஸ் அண்ட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், என்பிசிசி. ஃபார்மா அண்ட் கெமிக்கல்ஸில் நவீன் ஃப்ளூரைன், நியூலாண்ட் லெபார்டரிஸு, லாரஸ் ஃபார்மா. எனர்ஜி அண்ட் கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டாடா டெக்னாலஜி, டைட்டன். ஸோ இது ஓவராலாகவே இன்னைக்கான நாளில் நான் வாட்ச் லிஸ்ட்டாக சொல்கிற ஸ்டாக்கு. வாட்ச் லிஸ்ட்னா வாங்குங்கன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு நல்ல ப்ரைஸில் வரும்போது என்ட்ரு ஆகணும். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே நல்ல என்ட்ரி பாயிண்ட்டில் வந்தால் தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சீக்கிரம் எக்ஸ்ட்ரீம் க்ரோத் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள்.